அவையோரை வணங்குகிறேன். தர்மன் உருட்டிய தாயம், யூதாஸ் கொடுத்த முத்தம், புத்தர் பார்த்த மரணம், காந்தி கண்ட அரை நிர்வாணம். இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு கணம் மாற்றும், புரட்டி போடும், பந்தாடும். இப்படி நொடிகளில் நொறுங்கி போகும் கணங்களால் ஆனதுதான் வாழ்க்கை. தள்ளான்ற வயசுலையும் உணர்வுகள் தடம் மாறாம ஒரு நொடியும் தன்னோட மகனுடைய முன்னேற்ற சிந்தனையிலேயே சிலிர்த்து கொள்பவள் அன்னை. என் பையன் கார் வாங்கியிருக்கான், இப்பதான் பழங்கானத்தில் வீடு கட்டி குடி போச்சு, நம்ம ஜனாதிபதி கையால விருது வாங்க போகுது. இப்படி பெருமைப்பட்டு கொள்வதோடு மட்டுமல்லாமல் தடுக்கி விழுந்தா கூட, தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலையேப்பான்னு தவிக்கிற உறவு அன்னையை தவிர வேற ஏதாவது இந்த உலகத்துல இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அரசியலும் சினிமாவும் நம்ம பாதிச்சது போல வேற எதுவுமே நம்ம பாதிச்சதில்லை. நம்ம முதல்வர் கலைஞர் நாத்திகம் பேசினாலும் தாயை தெய்வமாக தொழுதிடும் ஆத்திகர். சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, இன்றைய சிவாஜி நம்ம சூப்பர் ஸ்டார், இவங்கெல்லாம் அன்னை என்ற சொல்லின் ஆழம் கண்டவர்கள். இவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில வளர்ந்தவர்களே தவிர வீழ்ந்தவர்கள் இல்லை. ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரக்குள்ள டிராஃபிக் ஜாம்ல மாட்டி நஞ்சு நாராகி பிஞ்சு பிரட்டாகி தளர்ந்து தாவங்கட்ட பிஞ்சு உக்காந்துருக்கிறப்ப சூடா ஒரு ஏலக்காய் டீயை போட்டு கொடுத்துட்டு, என்னங்க இந்த தீபாவளிக்கு ரிவர்சபிள் பட்டு தான் வேணும்னு காதுல காய்ச்சின தார ஊத்திருவா மனைவி. பட்டு மேட்ட பட்டுன்னு சொல்லிட்டாலேன்னு சீக்கு கோழி கணக்கா மறுநாள் ஆபீஸ் போவான் நம்ம ஆளு. சிந்தனை செதறல டிராஃபிக்ல மாட்டி, ஏய் பச்சை சட்டை டாப் எகிரிடும், சிக்னலை பார்த்து வர தெரியாதா, முன்னாடி வர்ற பண்ணாட நீலாம் 8 போட்டிருக்கேன்னு நான் ஸ்டாப்பா பாட்டு வாங்குவான். இப்படி ஆண்களோட முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாவும் அவங்க பர்ச பதம் பார்க்குற எடைக்கல்லாவும் இருக்கிற புனிதமான உறவு மனைவி. வார்த்தைகளை அழகா சொல்றாங்க, அதுக்கு இப்படியா அப்பா. அடுத்தது என்ன அருமை தோழிங்க. கேன்டீன், மேட்னி, ஐஸ்கிரீம், நெட்ஸாக், பர்த்டே பார்ட்டி, குரூப் ஸ்டடி, சத்தியம் சினிமான்னு வருஷம் பூரா ஆட்டம் போட்டுட்டு எக்ஸாம் டைம்ல அவனுகளை மட்டும் ஹரியர் சுழல்ல அக்குமுக்கா சிக்க வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் ரிசல்ட்ல தெளிவா டிஸ்டிங்ஷன் டீல் அடிக்கிறீங்களே டிஞ்சர் கல்லிஸ். அது எப்படின்னு தான் தெரியல. வெளியில பிங்க் பேங்க் பிரிட்னியா மாதிரி செம்ம ஆட்டம் போட்டாலும் வீடு வந்தா ஆசேரி உடுத்தி அம்மாவோட கோயிலுக்கு போறது, அப்பாவோட சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்பப்போ மாத்திரைகள் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றதுன்னு வீடு வந்தா மட்டும் குடும்ப குத்துவிளக்கா மாறிடுறீங்களே, அது எப்படி? அழகா ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிருக்கீங்க, அது உள்ளார அடிக்கடி கையை விடுறீங்க, அதை பிடுங்கி பார்த்தா 4-5 டிஷ்யூ பேப்பர், கசங்கி போன சாக்லேட் ரேப்பர், நசுங்கி போன ஃபேஸ் கிரீம் டியூப்பு, கொஞ்சோண்டு சில்லறை காசுகள், வெளியே பந்தா உள்ளே கந்தா. கடவுளோட படைப்புல தன்னலத்தின் நிழல் கூட படாத படைப்பு தாயின் படைப்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு கடவுளுக்கே சவால் விட்ட எங்க மதுரை மண்ணுல தவறான தீர்ப்பை சொல்லிடாம
உறவுதான்னு நல்லது இப்ப சொல்லணும் தாயி.